நேற்று நைட்டு அம்மா வந்து எனக்காக கடலை அவிச்சு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச கடலை தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் நம்ம வந்து கடல உருண்டையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து பச்சை கடலை அவிச்சு வச்சுருக்காங்க. நேற்று வந்து நைட்டு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் இருந்துச்சு, காலைல வந்து சாப்பிட்டு வந்தேன். தக்காளி பழம் பார்த்திங்களா, அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு தயிரும் தான். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முருங்கை சூப் தான் ரெடி பண்ணேன். முருங்கை சூப்பு, இந்த நட்ஸு ஜூஸு ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி போட்டு குடிச்சிக்கிறது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்காமல் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி ஊற்றினா அது வாட்டிக்கு புகை மாதிரி கிளம்பிருச்சு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தலை பறிச்சுட்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ்லாம் போட்டு நான் வந்து சூப் வச்சிட்டேன். சரி, அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் வந்து என்னோடய மணி பிளான்ட்லாம் கவனிச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வச்ச மணி பிளான்ட்லேயே இது மட்டும்தான் நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. சரி, இருக்கிறதையாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி கொண்டு வந்து அதோடய இருப்பிடத்தில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த ஜூஸை வந்து நான் வடிகட்டி வந்து குடிச்சிட்டேன். இதில் வந்து ஃபுல் டம்ளர் வந்து இதில் அடிச்சிருந்தேன். குடிக்கிறதுக்குள்ள ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா அம்மா சொரக்காய் கூட்டு வச்சதுனால தயிர் சாப்பாடு வந்து கரைச்சி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி மதியானத்துக்கும் தயிரும் சொரக்காவும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.